ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7-6 பயிற்சி 6.5 பளவுள் தெரிவு வினாக்களில் 3ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் கொசிக்கன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சீக்கண்ட் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் டேன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் காட் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. அப்படின்னா இந்த கேயின் மதிப்பு என்ன, கேயோடைய வேல்யூ என்ன? ஸோ இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் விரிச்சு எழுது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகே, இதை ஏயா நினச்சிக்கோ, இதை பியா நினச்சிக்கோ. அதே போல் இங்கேயும் ஏ ப்ளஸ் பின்னு எடு. ஓகே, இப்போ நான் வந்து வெறும் எல்ஹெச்எஸை மட்டும் எடுத்து சுருக்கிட்டு அப்புறம் ஆர்ஹெச்எஸை ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சோம். கேக்கு காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 காஸ் சீக்கன். ஓகே, இந்த காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ஒன்றுன்னு ஆயிடும். ப்ளஸ் இந்த கொசிக்கன் ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரிசல்ட் வந்து காட்டு டேனில் இருக்குது. ஸோ இதை நான் காட்டா மாற்றினோம்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஆல்ஃபான்னு ஃபார்முலா மாற்றிடும். இதை என்ன செஞ்சுருக்கேன்? ஃபார்முலா போட்டிருக்கேன். இதுக்குரிய ஃபார்முலா. அதே போல் இங்கே இருக்க சீக்கன் ஸ்கொயர்டையும் நான் ஃபார்முலா படி எழுதிடுறேன். இந்த காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவையும் இந்த சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவையும் சேர்த்து 1ன்னு போட்டுட்டேன். இந்த கொசிக்கன் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு போட்டுட்டேன். ப்ளஸ் இதை எழுதிக்கிறேன் 2 சைன் ஆல்ஃபா இன்ட்டு கொசிக்கண்ட சைன் தலையிலையா எழுதியாச்சு. ப்ளஸ் இங்கே வருவோம், இந்த சைனுக்கு இந்த சைன் கேன்சல் ஆகிடும். இதை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர்டுன்னு எழுதிடுறேன். ஏன்னா ரிசல்ட்டில் டேனும் காட்டும் கொடுத்துருக்காங்க வலது பக்கத்தில். அதனால இதெல்லாம் மாற்றுறது 2 காஸ் ஆல்ஃபா, இந்த சீக்கண்டை 1 பை காஸ் ஆல்ஃபான்னு எழுதி இந்த காஸ் ஆல்ஃபா கேன்சல். ஓகே, இப்போ வாங்க 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் ஒரு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் இந்த இடம் ஒரு 2 இருக்குது. ஓகே, 2 2 3 5 6 7 வந்துடுது. ஸோ 7 ப்ளஸ் ஒரு டேன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ஒரு காட் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. பாருங்கள், வலது பக்கத்தை கம்பேர் பண்ணி பார்க்கையில கேக்கு வேல்யூ வந்துடும். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. 7 ப்ளஸ் டேன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் டேன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ரெண்டு டேனுக்கு டேன் இருக்குது, காட்டுக்கு காட்டு இருக்குது. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 7. கே இஸ் ஈக்குவல் டு 7ங்கிறது தான் ஆன்சர். 7 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. விடை ஆ. ஓகே, கேயோட வேல்யூ தான் என்னன்னு கேட்காங்க இந்த கணக்கு. புரியுதா?